அப்போ தெய்வ வழிபாடுகள் நல்லா இருக்கும். வெளியூர் ஏதாவது வந்து தீர்த்த யாத்திரை போகணும், சாமியை போய் கும்பிட்டு வரணும், சேத்திராடனம் போகணும், ஏதாவது வெளியூர் போகணும், சாமியை கும்பிட்டு வரணும், இப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா அங்கே போயிட்டு வருவதற்கான வாய்ப்பையும் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி உங்களுக்கு அமோகமாக தருகிறது. அப்புறம் வந்து செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்திலே, அதாவது வந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானாதிபதி உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்காரு. அதனால வந்து மன கஷ்டங்கள் அப்படி இருந்தாலும் கூட எல்லாமே நிவர்த்தியாகி நல்லபடியான ஒரு நல்ல மாற்றங்களை செவ்வாய் பகவான் தராரு. உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்திலே வக்ரம் அடைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரம் ரொம்ப நன்மையை தான் தரும். அவர் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் அந்த இதில் போறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகள் இருக்க போகுதுங்க. குடும்பத்திலே பணங்காசுகள் நல்லபடியாக புலகும். 10ஆம் அதிபதியும் அவர் தான். அதனால வந்து ரொம்ப நாளா ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. அது நல்ல பலனா அமையுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்லது முதல் பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா, கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் வந்து